அனைவருக்கும் வணக்கம். ஃபோட்டோ எப்படி ஸ்கின் ரீடச் பண்ணலாம், அது எப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் பிம்பிள்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும். அதை நம்ம எப்படி ரீடச் பண்ணி கொடுக்குறது தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களோட ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபைலில் போய் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ தேவையோ அதை ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் Ctrl+0 அமுக்குனிங்கன்னா இது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியில் அமர்ந்துடும். அதுக்கு இது பண்ணிங்கன்னா எடுத்தோடனே டூப்ளிகேட் லேயர் போட்டுருங்க. ஷார்ட்கட் Ctrl+J மேனுவலாக போட்டிங்கன்னா அந்த ப்ளஸ் அமைக்கணும் இழுத்து விட்டிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ரைட் சைடு ஸ்பாட் கீலிங் ப்ரெஸ் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட்கட் J, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பெரிய பிம்பிள்ஸ்லாம் மேலே கண்டென்ட் டேவர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக எடுத்துவிடுங்க. இந்த மாதிரி எடுத்துவிடுங்க. அது ஏன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்க முடியும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்துட்டு ஸ்பாட் கிளிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்னா, இது மறுபடியும் இன்னொரு டூப்ளிகேட் போடுறோம். இதுக்கு ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம். கன்வெர்ட் ஆப்ஷன் கொடுத்துறோம். விவிட் லைட் கொடுத்தோன்னா இந்த லேயர் என்னன்னா நம்ம இன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஷார்ட்கட் Ctrl+I மேனுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டர் இருப்பாங்க. நேராக ஃபில்டர் போய்ட்டு ஆகஸ்ட்டில் கிளிக் பண்ணி ஐபாஸ் கிளிக் பண்ணுங்கள். ஐபாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். எவ்வளோ அதுக்கு தேவையோ இந்த பிம்பிள்ஸ் போகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருவேன். அதுக்கடுத்து மறுபடியும் அதே ஃபோட்டோவில் போயிட்டு பிளர் ஆப்ஷன் கொடுத்து கிளாஷின் பிளர் கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே அது அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்னு இருக்கும், அதில் போய் பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்தோன்னா என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் அல்ட் அமைக்கிங்க. அல்ட் அமைக்கிட்டு இங்கேருந்து ரைட் சைடு ஒரு கிளிக் இழுத்துட்டு போங்க. அதே மாதிரி இங்கேருந்து அல்ட் அமைக்கிட்டு ரைட் சைடு கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி மாஸ்க் போட்டுருங்க. மாஸ்க் போட்டதுக்கப்புறம் Ctrl+I கிளிக் பண்ணணும். அதுக்கு இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும். ஓகேப்பா. இன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரெஸ் டூலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரெஸ் டூலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு மேலே ஒயிட் இருக்கணும். ஒயிட் வச்சதுக்கப்புறம் சின்னமாக்கிக்கிங்க. சின்னமாக்கிறதுக்கு ஷார்ட்கட் ஏஆரோ பிக்கு பக்கத்தில் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் இதை மெர்ஜ் பண்ணணும். சரிங்களா? அது மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் மெர்ஜ் விசிபிள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் Ctrl+Alt+Shift+E. ஓகேனா, இது மட்டும் தனி லேயராக வரும். தனி லேயராக மெர்ஜ் ஆகிரும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் இது என்ன ஒன்றுனா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் ஃபில்டருக்கு போங்க. ஃபில்டர் போய்ட்டு கேமரா ஃபில்டர் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டருக்கு போய் கேமரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணுங்கள். கேமரா ஓப்பன் பண்ணோன்னா இதில் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். டெக்ஸ்சர் கம்மி பண்ணுங்கள். ஷார்ப்பிங்
சாமி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாஸ்க் கொடுங்க. மாஸ்க் கொடுத்துட்டு இன்வைட் பண்ணணும். கண்ட்ரோல் ஆகி இன்வைட் கொடுத்துருங்க. இன்வைட் கொடுத்துட்டு மறுபடியும் அதே ப்ரெஷ் கிளிக் பண்ணி ஒயிட் வர மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஷ் வந்து பேஸ் ஆகிக்கிறேங்க. பேஸ் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த உதடுலாம் வேணும். உதடு அந்த மாதிரி அதெல்லாம் இருப்பீங்க. பெரிய இடத்துல மட்டும் வச்சுருங்க. ஓகேவா? முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு டூப்ளிகேட் போட்டு இதை நான் மேலே கொண்டு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.